திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 195 கூடல் காண்டம் சோழனை மடுவில் வீட்டிய படலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் ரசவாதம் செய்த படலத்திற்கு அடுத்தபடியாக 37வது படலமாக சோழனை மடுவில் வீட்டிய படலம் அமைந்திருக்கின்றது. 22 திருப்பாடல்களினால் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த திருவிளையாடலை விளக்குகின்றார். மின்னல் போன்ற ஆத்தி மாலையும் அழகிய கொன்றை மாலையும் அணிந்த ஜட்டாமுடியை உடைய சோமசுந்தர கடவுள் பொன்னணையாள் முன் ரசவாதம் செய்து சென்றருளிய திருவிளையாடலை கூறினோம். இனி ஆத்தி மாலை அணிந்த சோழனை மடுவிலே தள்ளி தாமரை மலர் போன்ற தமது திருவடிக்கு அன்பனாகிய சுந்தரேச பாத சேகர பாண்டியனை போரில் காத்தருளிய திருவிளையாடலை யாம் இனி கூறுவோம் என்று ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் கூறுகின்றார். ராஜேந்திர பாண்டியன் என்கின்ற பாண்டிய மன்னன் மதுரையம்பதியை ஆட்சி செய்து வருகின்றான் என்று நாம் பார்த்தோம். நெடுங்காலம் நல்லபடியாக ஆட்சி செய்த ராஜேந்திர பாண்டியன் இந்திரன் முதலிய பல தேவர்களும் துதிக்கும்படி சிவலோகத்தை அடைகின்றான். அந்த பெருந்தகைமை உடைய ராஜேந்திர பாண்டியனின் புத்திரன் ராஜேச பாண்டியன் அதற்கு அடுத்தபடியாக ஆட்சி செய்தான். அதன் பின்னர் அவனுடைய புத்திரன் ராஜகம்பீர பாண்டியன் ஆட்சி செய்தார். இந்த ராஜகம்பீர பாண்டியன் அரசர்களிலே ஆழ்ந்த சிவ நேசம் உடையவராக திகழ்ந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் பாண்டிய நாட்டில் கிராமங்களெல்லாம் சிவலிங்க பிரதிஷ்டையும் வீடுகள் தோறும் சிவபூஜையும் நடக்கச் செய்வித்தார். பின் ராஜகம்பீர பாண்டியனினுடைய புத்திரன் பாண்டி வங்கிய தீபன் என்று சொல்லப்படுவான். பாண்டிய வம்சத்திலே புறச்சமய இருளை போக்கி சைவ சமய ஒளியை பெருக்கிய காரணத்தினால் பாண்டி வங்கிய தீபன் என்று போற்றப்படுகின்ற இந்த மன்னன், இந்த பாண்டிய வங்கிய தீப பாண்டியனின் ஆட்சி காலம் நிறைவடைந்து அவருடைய புத்திரன் புரந்தரஜித் என்கின்ற பாண்டியன். இவன் இந்திரனை வெற்றி கொண்டவன். பின்னர் இவனுடைய புத்திரன் பாண்டிவங்கிய பதாக பாண்டியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மன்னன். இந்த பாண்டியனினுடைய புத்திரன் அவரே சுந்தரேச பாதசேகரன் என்கின்ற பாண்டிய மன்னர். இவ்வாறு பல பாண்டிய மன்னர்களுக்கு அடுத்தபடியாக வருகின்ற இந்த சுந்தரேச பாதசேகர பாண்டியனாருக்கு சோமசுந்தர பெருமான் செய்த பெரும் கருணை, அதன் காரணமாக எழுந்த படலம் இந்த படலம் சோழனை மடுவில் வீட்டிய படலம். சுந்தரேச பாதசேகர பாண்டியன் இவன் தன் பெயருக்கு ஏற்றபடி சுந்தரேச பெருமானின் திருப்பாதங்களையே எப்போதும் தியானித்துக் கொண்டிருக்கும் மன்னனாக, சோமசுந்தர பெருமானின் திருவடிக்கு மெய்யன்பு பூண்டவனாக தன் பாண்டிய நாட்டில் இருக்கின்ற களைகளையெல்லாம் களைந்து இந்த உலகில் வசிக்கும் உயிர்கள் என்கின்ற பயிரை வளர்த்து வருகின்றான். அன்பர்கள், மக்கள் இவர்களின் உயிர்களுக்கு உறுதி பயக்கும் அறத்திலிருந்து சிறிதும் வலுவாமல் நடந்து வருபவர். பாண்டியர்கள் வைத்திருந்த சேனை என்பது அளவிட முடியாதது. கடல் போன்ற சேனைகளை வைத்திருப்பது பாண்டிய மன்னர்களின் மரபு. அந்த மரபிலே வந்த சுந்தரேச பாதசேகரன் சிறந்த சிவபக்தன். எனவே கடல் போன்று விளங்குகின்ற சேனைகளுக்கெல்லாம் மிகுந்த பொருளை செலவழிக்க வேண்டியிருக்கின்றதே என்று கருதி சேனைகளை மிகச்சிறிய படைகளாக சுருக்கினான். அதன் காரணமாக விரிந்த கடல் போன்று இருக்கின்ற சேனைகளுக்கு செலவு செய்யும் பொருளையெல்லாம் சோமசுந்தர பெருமானின் திருப்பணிக்கு செலவு செய்தான். அப்படி கடல் போன்று விரிந்திருக்கின்ற சேனைகளை மிகச் சுருங்கியதாக ஆக்கி குதிரைகள் பூட்டிய தேர்கள் 10, யானைகள் 100, குதிரைகள் 1000, காலாட்படைகள் 10000 என்று இந்த அளவிலே மிகச் சிறியதாக சுருக்குகின்றான். அப்படி சுருக்கவே மிகுந்த பொருள் மிச்சமானது. அந்த எல்லா பொருட்களையும் அறிவே திருவுருவமான மதுரையில் எழுந்தருளியிருக்கின்ற சோமசுந்தர கடவுள் திருப்பணிக்கே செலவிட்டு வருகின்றான். ஸ்ரீ சோமசுந்தர பெருமானுக்கு கண்டிகை, கிரீடம் முதலான ஆபரணங்களை செய்து அர்ப்பணித்தான். சந்திர மண்டலத்தை அளாவுகின்ற அளவு சிகரத்தை உடைய கோபுரங்களை அமைத்தான். திருமாளிகைகளை அமைத்தான்.
மாணிக்கம் இழைத்து எம்பெருமானை அலங்கரித்தான். இதே போன்று இன்னும் பல சிவ திருப்பணிகள், கோயில் திருப்பணிகளை செய்து வருகின்றான். இப்படி சுந்தரேச பாதசேகர பாண்டியனின் சேனை மிகச் சிறியதாக இருக்கின்றது என்று கேள்விப்படுகின்றான் சோழ மன்னன். இந்த சோழ மன்னன் போரிலே 1000 குதிரை வீரர்களை ஒரு சேர எதிர்த்து நின்று வெற்றி பெறக்கூடிய வீரம் உடையவன். அப்படிப்பட்ட சோழ மன்னன் பாண்டியன் தன்னுடைய சேனைகளை சுருக்கிவிட்டான் என்பதனை அறிந்து, இதுதான் பாண்டியனை வெல்வதற்கு நல்ல சமயம் என்று கருதி வஞ்சி மாலையை சூடிக்கொண்டு போருக்கு புறப்பட்டான். பாண்டிய மன்னனோடு போர் செய்வதற்காக புறப்பட்டான். வஞ்சி மாலை சூடுவது என்பது பகைவர் மேல் போர் தொடுத்துச் செல்வதற்குரிய அடையாளம். சோழ மன்னன் தன் படைகளோடு புறப்பட்டான். பலவிதப்பட்ட ஆயுதங்களை தாங்கிய சோழனின் சேனை தொகுதியோடு சமுத்திரம் கொதித்து வருவது போல புறப்பட்டான். பாண்டிய நாட்டை எதிர்நோக்கி புறப்பட்டான். சோழனுடைய வருகையை அறிந்து அவன் பாண்டிய நாட்டின் மேல் படையெடுத்து வருகின்றான் என்ற செய்தியை கேட்டு சுந்தரேச பாதசேகர பாண்டியனார் விருட்டென்று சிங்காசனத்திலிருந்து எழுந்து ஸ்ரீ சோமசுந்தர கடவுள் திருமுன்பு சென்று பணிந்து வணங்கி எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றான். பொன்போலும் ஜட்டாமுடியை உடைய சுந்தரேச பெருமானே, இந்த பூமியிலே உமது திருவருள் காரணமாக நான் ஆக்ஞா சக்கரத்தை செலுத்தி வருகின்றேன். உமது திருவருள்தான் எமக்கு வலிமை என்று அதனை கருதாமல் என்னுடைய சேனை சிறியதாக இருக்கின்றது, சோழனின் சேனையோ மிக பெரியதாக இருக்கின்றது என்று நினைத்த சோழன் என்னுடைய சேனையின் சிறுமையை நோக்கி, மிகச்சிறிய படை இருக்கின்றது பாண்டியனிடம் என்று நோக்கி, ஆனால் உண்மையில் பெருமானே உங்களது திருவருளினால்தான், அதுதான் எனக்கு வலிமை என்று நான் ஆட்சி செய்து வருகின்றேன், அதனை கருதாமல் என்னுடைய படையின் சிறுமையை நோக்கி எனது நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று கருதியிருக்கின்றான் போலும் இந்த சோழ மன்னன். பாண்டிய மன்னனின் நோக்கம், கருத்து என்பது சேனைகள் தனக்கு வெற்றி பெற்று தருவது என்று கருதவில்லை. தனக்கு உண்மையான வலிமை என்பது எம்பெருமானின் திருவருள்தான் என்று உண்மையிலேயே அவ்வாறு நம்பியதால்தான் தன்னுடைய படையை சுருக்கினான். மன்னர்கள் வருவதை அறிவிப்பதற்காக மட்டும் பெயரளவுக்கு சதுரங்க சேனைகளை கொண்டிருந்தான். போர் என்று ஒருவேளை வந்தால் அது போரிலே சிவபெருமான் திருவருள் துணையாய் நிற்கும் என்று கடைபிடித்து ஒழுகினான். எனவே பாண்டிய மன்னர் இப்பொழுது சோமசுந்தர பெருமானிடம் இவ்வாறு முறையிட்டு, எம்பெருமானே, சோழன் தனது சேனை என்கின்ற வடவாமுகாக்னியை எழுப்பிக் கொண்டு கோபம் மூண்டு வந்திருக்கின்றான் என்று சொல்லி பாண்டிய மன்னன் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானிடம் முறையிடுகின்றான். உடனே ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் தனது பக்தனான சுந்தரேச பாதசேகர பாண்டியனுக்கு அசரீரியாக திருவாக்கு கொடுத்தார். பாண்டியனே, மலர்கள் விகசித்த வெற்றி மாலையை நீயே சூடுவாய், நாமே உனக்கு துணையாக வந்து போர் புரிவோம் என்று சோமசுந்தர கடவுள் ஆகாசத்திலே அசரீரியாக கூறினார். கூறியருளியதை கேட்டார் பாண்டிய மன்னர். போர் வந்துவிட்டால் அது சிவ கடாட்சத்தினால்தான் அந்த போரிலே ஜெயிக்க வேண்டுமன்றி சேனையினால் ஒன்றுமில்லை என்று உறுதியாக கொண்டவன். எனவே எம்பெருமானே, நாம் துணையாக வந்து போர் புரிவோம் என்று பாண்டிய மன்னனுக்கு அருள் புரிந்தார். நாமும் கூட இந்த லௌகிக வாழ்க்கையிலே பணம், பொருள், செல்வம், வீடு, மனை இவையெல்லாம் நமக்கு துணையாக இருக்கும். நாம் முதுமையை அடைந்த போதும் நாம் சம்பாதித்த இந்த செல்வங்கள், பொருட்கள் எல்லாம் நமக்கு துணையாக இருக்கும் என்று நினைத்து செயல்படுகின்றோம். உண்மையிலேயே சிவ கடாட்சம் ஒன்றுதான் நமக்கு என்றும் துணையாக இருக்குமே அன்றி நமக்கு வரும் பிராரப்த வினை, அந்த வாதனையை சிவ கடாட்சத்தினாலேயே ஜெயிக்க வேண்டுமே அன்றி நாம் சம்பாதித்தோம் என்று நினைத்து சேர்க்கின்ற இந்த பொருட்களினால் ஒரு பயனும் இல்லை என்று உணர்ந்து எம்பெருமானின் திருவடிகளையே துணையாக பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற அபூர்வ உண்மையை உணர்த்துகின்றார் இந்த பாண்டிய மன்னர் நமக்கு. திரிபுராதி அசுரர்கள் தங்களது கோட்டைகளே தங்களுக்கு காவலாக வரும் என்று நம்பினார்கள். ஆனால் அது பிழைத்து போனது. இதுபோன்று இன்னும் ஏராளமான சரித்திரங்கள் இருக்கின்றன. எனவே உண்மையிலேயே வழித்துணையாக, உயிர்த்துணையாக
இருப்பது எம்பெருமானின் திருவடிகள்தான் என்று நினைத்து அதனை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற உண்மையை இந்த பாண்டிய மன்னர் நமக்கு உணர்த்துகின்றார். எனவே போர் வந்தால் சிவ கடாட்சத்தினாலேயே ஜெயிக்க வேண்டுமே அன்றி சேனையால் ஒன்றுமில்லை என்று உறுதியாக கொண்டவன். அதனால் எம்பெருமானே நேரே புறப்பட்டு வந்து போர் புரிவோம் என்று அருளியிருக்கின்றார். இந்த அசரீரி வாக்கு காரணமாக வெற்றி தனக்கே வரும், அதனை சோமசுந்தர பெருமான் அருளுவார் என்று மனம் துணிந்தான் பாண்டிய மன்னன். மறுநாள் விடியற்காலம் விகசித்த தாமரையின் அழகு போல முக மலர்ச்சியுற்று சோமசுந்தர கடவுளுடைய அழகிய தாமரை மலர் போன்ற சிவந்த திருவடிகளை தன் மனத்திலே தியானித்து கொண்டு வெளியே வந்து பல வாத்தியங்களும் ஒலிக்க தனது படை பரப்புக்கு நடுவில் குதிரையை நடத்தி சோழனது மகா சேனா சமுத்திரத்திற்கு எதிரே போருக்கு வந்தார் பாண்டிய மன்னர் சுந்தரேச பாதசேகர பாண்டியனார். வேப்பமலர் மாலை அணிந்த பாண்டியனினுடைய சேனையானது சோழனின் சேனைக்கு நடுவே புகுந்தது. சோழனின் சேனையோ கடல் போன்று இருக்க கடலுக்கு உள்ளே நேரே நதி ஒன்று செல்லுவது போல பாண்டியனின் சேனை சோழனின் சேனைக்கு நடுவே உள்ளே புகுந்தது. ஆனால் சோழ மன்னனின் படை வீரர்களுக்கோ தங்களிடையில் புகுந்த அந்த பாண்டியனின் சேனை என்பது கடல் போன்று தென்பட்டது, புலப்பட்டது. வலிமை மிக்க மகாமேருவை வில்லாக வளைத்து விஷம் பொருந்திய வாயை உடைய வாசுகியை நானாக ஏறியிட்டு துளசி மாலை அணிந்த திருமால் என்கின்ற அம்பை ஏறிட்டு அந்த அம்பின் வாயில் இருக்கின்ற அக்னியை திரிபுரங்களை நோக்கி எய்துவதற்காக திரிபுர சம்ஹார திருக்கோலத்தை எடுத்துக்கொண்ட அதே எம்பெருமான், திரிபுரங்களை வெற்றி கொண்ட அதே எம்பெருமான், மதுரையில் எழுந்தருளி இருக்கின்ற அந்த சோமசுந்தர கடவுள் தற்பொழுது ஒரு வேடுவ திருவுருவம் கொண்டு குதிரையின் மேலே ஏறி குதிரையை செலுத்தி பாண்டிய சேனையின் முன்னணியில் சென்று பாண்டிய சேனைக்கு தலைமை ஏற்று அருளினார். அப்படி குதிரை மீது எம்பெருமான் ஆரோகணித்து வரும் அந்த வேடுவ திருக்கோலத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் நமக்கு காட்டி அருளுகின்றார். கங்குல்வாய் திங்கள் போல காதணி தந்தத்தோடும் கங்குல்வாய் முளைத்த மீன் போல் கதிர் முத்த வடமும் குஞ்சி கங்குல்வாய் சிலை போல் வெட்சி கண்ணி சூழ் கலபச்சோட்டும் கங்குல்வாய் கிழிக்கும் தந்த கடகமும் மின்னுக்கால என்பது அந்த திருப்பாடல். இரவிலே நிலவிய சந்திரன் போல் விளங்குகின்ற காதில் அணிந்த தந்தத்தாலான தோடு அது எம்பெருமானின் திருச்செவிகளிலே மின்ன, இரவு பொழுதில் முளைத்த நட்சத்திரத்தைப் போல விளங்கும் முத்துமாலையும் ஷிகையாகிய இரவில் எழுந்த இந்திர தனுஷ் போல வெச்சி மாலை சூழ்ந்த மயில் இறகு அணிந்த உச்சிக்கொண்டையும் இருள் போதை கிழித்து விளங்கும் மின்னல் போல தந்தத்தால் ஆகிய கடகமும் எம்பெருமான் திருமேனியிலே ஒளி வீசுகின்றன. ஆகாயத்தில் வசிக்கும் தேவர்கள் அச்சத்தை போக்குவதற்காக விஷமுண்டு அருளிய எம்பெருமான் அந்த விஷத்தை ஸ்ரீகண்டத்திலே ஏற்று அருளினார். அந்த விஷம் எப்படி கருப்பாக இருக்குமோ அதுபோன்ற கருத்த திருமேனியை கொண்டு விளங்குகின்றார் எம்பெருமான். அந்த ஆத்திமாலை அணிந்த சோழனுக்கு ஒரு யமனைப் போல சோழ மன்னனை கொல்லும் வேல்படை தாங்கி குதிரை மீது ஆரோகணித்து நின்றருளினார் எம்பெருமான். எம்பெருமானின் திருவுருவம் இருள் போல கருத்து இருந்ததால், கருப்பு நிறமாக இருந்ததால் அவர் திருச்செவிகளிலே காதுகளிலே அணிந்த தந்தத்தோடு நிலா போல ஜொலித்தது. அவர்தம் திருச்சிகையிலே சூடியிருக்கின்ற முத்து வடங்கள் நட்சத்திரங்கள் போல மின்னின. அவர்தம் திருச்சடையிலே அணிந்த வெச்சி மாலை அது மயிலிறகு அதனை சூழ்ந்திருக்கின்றது. அந்த மயிலிறகை உச்சிக்கொண்டையிலே அணிந்திருக்கின்றார் எம்பெருமான். தந்த கடகம் மின்னல் போல ஜொலிக்கின்றது. எம்பெருமானின் இந்த திருவுருவத்தை பார்த்தான் சோழ மன்னன். இப்படி ஒரு வீரனா என்று வியந்தான். நான் 1000 குதிரைகளுக்கு ஒரு சேவகன் வந்தேன் என்று சொல்லி அந்த சோழ மன்னன் எம்பெருமானுக்கு எதிரே வந்து நின்றான். வெள்ளி மலை உடைய சிவபெருமானாரோ, நீ பகைமையில்லாத 1000 குதிரைகளுக்கு மட்டும் ஒரு வீரன் அல்லவா? நானோ கணக்கில்லாத வலிமைகளுக்கு முடிவில்லாத குதிரைகளுக்கும் எல்லா குதிரைகளுக்கும் நானே ஒரு வீரன், நானே ஒரு சேவகன் என்று கூறி அருளினார். நீ 1000 குதிரைகளுக்கு வீரன் என்று மகிழ்ந்தாய், நான் எண்ணில்லாத குதிரைகளுக்கு வீரன் என்று சிவபெருமான் கூறி அருளினார். வேடு உருவாய் வந்த சிவபெருமான் இவ்வாறு கூறிய சொல்
இடி ஒலி போல சோழனின் இரு செவிகளிலும் புகுந்து அவனை கதிகலங்கச் செய்தது. சோழன் எதிரே மின்னலை வீசிச் செல்லும் மேகம் போல சென்று வேலை வலது பக்கம் தரித்து கோபித்து மாறுபட்டுச் சீர எம்பெருமானின் அந்த வேகத்தை பார்த்து சோழன் அஞ்சினான். எம்பெருமானின் அந்த வேட்டுவ திருவுருவமும் அவர்தம் திருக்கரத்தில் தாங்கிய வேலையும் பார்த்து அஞ்சிய சோழ மன்னன், இனி இந்த வேல் படையால் நான் இறந்து விடுவேன் என்பதில் சந்தேகமில்லை என்று போரிலே தோற்று புறமுதுகு இட்டு ஓடினான். புறம் காட்டி ஓடினான். பயந்து அஞ்சி போர்க்களத்தை விட்டு ஓடுகின்றான். உடனே வேட்டுவ உருக்கொண்டருளிய சிவபெருமான் மறைந்து அருளினார். சந்திர வம்சத்தில் தோன்றிய சுந்தரேச பாதசேகர பாண்டியனார் இதை பார்த்து போரிலே புறங்காட்டி ஓடும் அந்த சோழனை துரத்தி கொண்டே செல்கின்றார். பாண்டியனின் பட்சம் வெற்றி உண்டாகிற்று. எனவே சிவபெருமான் மறைந்தருளினார். தப்பி புறமுதுகிட்டு ஓடும் சோழனை துரத்தி கொண்டு செல்கின்றார் சுந்தரபாதசேகர பாண்டியனார். புறங்காட்டி ஓடுபவர்கள் மேல் சண்டையிடக்கூடாது என்றாலும் அவர்களை சிறைப்பிடிப்பது ஒரு மரபு. எனவே அவ்வாறு துரத்தி கொண்டு பாண்டிய மன்னர் செல்கின்றார். அப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்ற சோழன் திடீரென்று திரும்பி பார்க்கின்றான். அங்கே அந்த வேட்டுவ மூர்த்தியை காணவில்லை. பாண்டிய மன்னன் மட்டும் தன்னை துரத்தி கொண்டு வருகின்றான் என்பதை கண்டான் சோழ மன்னன். எம்பெருமான் தாங்கிய அந்த வேட்டுவ உருவத்தை காணவில்லை. எனவே தற்பொழுது சோழ மன்னனின் துன்பமும் பயமும் நீங்கியது. இனி பாண்டியனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று பாண்டியனை பிடிப்பதற்காக திரும்பி வந்து மிக வேகமாக வருகின்றான் பாண்டியனை நோக்கி. பாண்டிய மன்னனோ சோழ மன்னன் தன்னை துரத்தி வருகின்றான் என்பதனை உணர்ந்து மறுபடியும் மதுரையை நோக்கி மிக வேகமாக குதிரையிலே செல்கின்றார் பாண்டிய மன்னர். மிக விரைவாக பாண்டிய மன்னன் குதிரையிலே சென்று கொண்டிருக்கின்றான். காற்றினால் விரைந்து மூட்டப்பட்ட நெருப்பு விரைவாக நடந்து செல்வது போன்று சோழனால் துரத்தப்பட்ட பாண்டியன் தனது மதுரையை நோக்கி மிக வேகமாக செல்கின்றான். அப்படி வேகமாக செல்லும் போது மதுரை திருநகரில் இருக்கின்ற ஒரு மடுவில் மிக வேகமாக சென்று வீழ்ந்தான். அது ஒரு அகழி போன்று இருக்கின்ற மிகப்பெரிய மடு. நிறைய நீர் நிரம்பிய மடு. வந்த வேகத்தில் அந்த மடுவிலே சென்று வீழ்ந்தான். இது மதுரைக்கு மேற்கே இருக்கின்ற ஒரு அகழி. பாண்டிய மன்னனை துரத்தி கொண்டே சென்ற சோழ மன்னனும் மிக விரைவாக அதிவிரைவாக சென்று அதே அகழியில் விழுந்து விட்டான். ஆனால் மதுரையில் எழுந்தருளியிருக்கின்ற சோமசுந்தர பெருமானின் திருவருளினால் பாண்டிய மன்னன் மட்டும் அந்த மிகப்பெரிய அகழியிலிருந்து எழுந்து வந்தான். தேவர்கள் பார்க்கடலை கடையும் போது தோன்றிய ஐராவதம் போல அந்த ஆழமான அகலமான மிகவும் ஆபத்தான மடுவிலிருந்து பாண்டிய மன்னன் மட்டும் சோமசுந்தர பெருமானின் திருவருளினால் கருணையினால் வெளியே வந்தான். அந்த மிகப்பெரிய அபாயகரமான மடுவிலே மிக வேகமாக சென்று வீழ்ந்த சோழன் அந்த அகழியிலேயே வீழ்ந்து உயிரை விட்டான். இவ்வாறு அந்த சோழனை மடுவிலே வீட்டினார் எம்பெருமான். பாண்டிய மன்னன் சுந்தரேச பாதசேகர பாண்டியனாருக்கு வெற்றியை கொடுத்தார் சோமசுந்தர பெருமான். பாண்டியனுக்கு வெற்றி கைகூட்ட வேண்டியது எம்பெருமானின் கடமை. அது அவர்தம் கொடுத்த திருவாக்கு. எனவே பாண்டிய மன்னன் எழுந்து வெற்றி பெற்றான். பின்னர் சோழனுடைய ஆடைகள், ஆபரணங்கள், சோழனின் சேனைகள், குதிரைகள், தேர், யானைகள் இவற்றையெல்லாம் கைப்பற்றினான். போரிலே தோற்ற மன்னர்களது உடைமைகளை, செல்வங்களை கைப்பற்றுவது போரில் நடக்கின்ற இயல்பான வழக்கம். பிறகு சுந்தரேசபாத சேகர பாண்டியனா சோமசுந்தர கடவுளுக்கு நிறைய திருப்பணிகள், வஸ்திரங்கள், ஆபரணங்கள் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து அவ்விறைவனது திருவருளாகிய கடலுக்கு தனது அன்பானது நதி போல பெருகி சங்கமிக்கும்படி வீற்றிருக்கின்றார். பாண்டிய மன்னனும் பிறகு சோழ மன்னனும் வீழ்ந்த மடு என்பது கொண்டாளி என்று பெயர் பெற்ற ஒரு மடு. கொண்டாளி என்னும் நாமம் பெற்றது குடபால் ஓடை என்பது நம்பி திருவிளையாடல். எம்பெருமான் வேட்டுவ உருக்கொண்டு குதிரை சேவகனாக வந்து பாண்டிய மன்னருக்கு வெற்றி பெற்று கொடுத்த இந்த திருவிளையாடல், சோழனை மடுவிலே வீட்டிய திருவிளையாடலை ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கள்ளமும் என்று பாடி அருளியிருக்கின்றார்கள். இவ்வாறு சோழனை மடுவில் வீட்டிய திருவிளையாடலை எம்பெருமான் தன் பக்தனான சுந்தரேச பாதசேகர பாண்டியனுக்காக
நிகழ்த்திக் காட்டினார். இவ்வாறு சோழனை மடுவில் வீட்டிய படலம் நிறைவடைகின்றது. இனி உலவாக்கோட்டை அருளிய படலம் என்பதனை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.